ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த மண்ணால செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் உள்ள இடத்துக்கு ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பஹ்ரைன்ல ஆலி போர்ட்ரின்னு சொல்லி ஒரு ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறத வேணுங்க நான் லொக்கேஷனை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணுவோம். இதனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ அதனுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்ணை அரைக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்குது. இதுதான் மண்ணை அரைச்சி அவங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கொடுக்கும். இந்த பேஸ்ட்டு அவங்க அதை எடுத்துட்டு இவங்களுக்கு இன்னொரு செக்ஷன் இருக்குது. அந்த பானைகள் செய்கிறது, என்னென்ன டிசைன் செய்கிறதுக்குள்ள ஒர்க் ஷாப்பில் தான் இதை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற மாடலை செஞ்சு கொடுக்கறது செக்ஷன் தான் இந்த ஏரியா. இதை செஞ்சு முடித்ததும் இதை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைப்பாங்க ஒரு நாள். இதை காய வச்சு முடித்ததும் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் செங்கல் சூளை வந்து எப்படி அந்த செங்கலை சுடுவாங்களோ அதே மாதிரி இந்த 3 அண்ணன் இருக்குது பாருங்கள். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, காய வச்சதை அதை எடுத்து முதல்ல இந்த புகை கூடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அவங்க அதை கலெக்ட் பண்ணுவாங்க. நல்லா சேஃபாகிட்டு உள்ள அதை கலெக்ட் பண்ணி ஒன்றோட ஒன்று தொடாமலும் ஒரு செட்டு வந்து எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி அவங்க பக்கா சேஃப்டியாக வைப்பாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் இது சூடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தான் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி அதை எடுத்து தண்ணியில் வைப்பாங்க. தண்ணியில் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு டிசைன் கொடுப்பாங்க. அதாவது பெயிண்டிங் ஒர்க்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து நம்மளோட அர்பாப் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடிக்காங்க. எதில் பெயிண்டிங் அடிக்கிறான்னு கேட்டாங்கன்னா, நம்ம சீசாருக்கு பார்த்திங்கன்னா சிகரெட் நம்ம குடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதில் டிசைனில் அவங்க பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, தத்ரூபமாக இருக்கும். மக்களே, இப்போ இதுவரை நீங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துறீங்க. இப்போ ஷோரூம்குள்ளே கூட்டு போகிறோம் பாருங்கள். விதமான சும்மா வேறு லெவலில் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோத்துக்கு அவங்களோட கைத்திறமையே இதில் உங்களுக்கு காணிச்சு தரேன் வாங்க. நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் காசு போடுறது. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாம்பிராணி போனோம்ல, அப்போ அந்த கீழே வச்சுட்டு இந்த இது மூடி வைக்கும் போது இந்த புகை வர்றது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பெருசு தூக்க முடியாது. இது ஒரு ஸ்டைலு. இதில் ஒன்று காட்டுற பாருங்க. இது இருக்கா, இதில் மூடியை எடுத்துக்கலாம். மண்பானை சாயா காசு ஜெக்கு இன்னும் இதெல்லாம் பெருசு தான் மக்களே, பயங்கர பெருசு. இதெல்லாம் வந்து இந்த கார்டன்ல வைப்பாங்க.
அந்த ஹோல் உள்ளதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைட் வைக்கும்போது அந்த ஹோல் மூலம் அந்த லைட் நல்லா பார்க்க நல்லா இருக்கும். பின்ன இதெல்லாம் ஃப்ளவர் பாக்ஸு இந்த இருக்கு பாருங்க, ஃப்ளவர் பாக்ஸ். இல்லை, நம்ம கூலர் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும். அந்த பிளாஸ்டிக் நாப்பு அவங்க அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சைஸ் இருக்குது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் இருக்குது. இது எல்லாமே கேண்டில் வச்சானா நல்லா அந்த டிசைன் வெளியே தெரியும் சோத்துல, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது எல்லாம் இந்த ஐட்டம்ஸ். அதுதான் இங்கே கூடுதலாக இருக்குது. பின்ன இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார்டனில் செடி வைக்கிறதுக்குள்ள இந்த ஐட்டம்ஸ். இது பின்ன இது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது செருப்பு, மண்ணிலே செஞ்ச அழகான ஒரு செருப்பு, சூப்பராக இருக்குல்ல. இதில் நிறைய மாடல் இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது ஒரு சைஸு. என்ன சாயா கப்பு, பிடி உள்ளது, பிடி இல்லாதது. அதே மாதிரி கப்பு சாசர், கப் சாசர் மாதிரி பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு கப் சாசர், கைப்பிடியோடு சேர்த்து ஒரு கப் சாசர். என்ன இது வேணுங்கள், இந்த உப்புலாம் போட்டு வைப்பீங்களா, உப்பு புளி, அதுக்குள்ள ஐட்டம்ஸ் தான் இந்த இதெல்லாம். பின்ன அதே இதுல ஜக்கு மாடல், பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு ஜக்கு. 5 பீடி போட்டிருக்காங்க. நம்ம ஊரு காசு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 rupees வரும். அதுல சின்ன மாடல் பார்த்தீங்களா, சேம் இதுல கொஞ்சம் பெரிய சைஸு, இது ஒரு மாடல். பின்ன இதுலயும் சின்ன டைப்பு, திறந்துக்கிடலாம், உள்ள சாதனம் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு சைஸு, இதுவும் சேம், திறந்துக்கலாம், வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஹேண்டில் ஜெக்கு, கூட ரேட் வருதுங்க, 7 பீடி வருது. ஒரு 1200 போல வரும் நம்ம இந்தியன் பிரைஸ். இதுல பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் இருக்குது. இது ஒரு மாடல், பின்ன இது ஒரு ஸ்டைலு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பிளைட்டு மக்களே, பிளைட்டு எப்படி இருக்கு பாருங்க. பிளேட்டு வந்த கெஸ்ட்டுக்கு சாயா கொடுக்கறதுக்கெல்லாம் இது ஓகே. பின்ன அதே மாதிரி வர்ற கஸ்டமருக்கு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இதுவும் ஓகே. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, ஆனால் இதில் ஃபுல்லு வேலைப்பாடு அதிகம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லு. இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு சின்ன ஒரு பிளேட்டு. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா கலரிங் வேலை நிறைய பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, பயங்கர பெருசு, அப்போ தூக்க முடியலப்போ, பயங்கர வெயிட்டு மக்களே. ஃபுல்லு பெயிண்டிங் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது. இது சிம்பிளா இருக்கு, ஃப்ளவர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஓகே. இது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கேண்டில கொளுத்தி இதில் வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியும், அதுக்குள்ள இது இந்த இது அதே தான். இங்கே கேண்டில் கொளுத்திட்டு வைக்கிறது. இது என்ன கிளாஸ்ன்னு தெரியல, சாயா கிளாஸ் மாதிரி தான் தெரியுது.
இது நம்ம சாம்பிராணிக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் பார்த்துட்டிங்கனாலே ஃபுல்லும் இந்த கார்டன் செட்டப்புக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் கார்டனுக்குள்ளே தான். மக்களே, நான் இப்போ ஒரு பானையை காட்டுற பாருங்க. என்ன காட்டில பெரிய ஒரு ஹைட் உள்ளது பார்த்தீங்களா? பயங்கர பெருசு, பயங்கர பெருசு. என்னன்னா காய்ஸ், எப்படி இருந்துச்சு வீடியோ? ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் காட்டுறோம். அதேமாதிரி இங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கலாம். இவங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம கூட பழகிருந்தாங்க. ப்ரைஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் கூடுதலாம் ஒன்றும் இல்லை, நார்மலான ரேட்டு. ஏன்னா இதில் வந்து கைவினை பொருட்களோட வேலை வந்து அதிகமாக செஞ்சுருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, அதனால தான் அந்த ரேட்டு. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வராமல் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா மக்களே? மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.